ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா பொரியணும். கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை எண்ணெயிலே நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் வணக்கிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மையை வணக்கி எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், இந்த தக்காளி வணங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம்னா தக்காளி சீக்கிரம் வணங்கி கொடுக்கும். அதுக்காண்டி தான் உப்பு ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மைய வணங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. அடுத்து நம்ம வெள்ளை பூசணிக்காயில் உள்ள தோலை நீக்கிட்டு அந்த விதையை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரம் வெந்துடும். 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். வெள்ளை பூசணிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காயில் எல்லா மசாலா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் உடனே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பூசணிக்காயிலே இருந்து தண்ணி வெளிவிடும். அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இப்போ நம்ம மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளிவிட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வெளிவிட்டுருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம தண்ணியே ஊற்றலை. பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இடையில திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. நட்டி அடியில் அடி பிடிச்சிரும். அடுப்பை லோவாகவே வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கலந்து எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் இப்போ ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். காய் நல்லா இருக்காது, சலசலன்னு இருக்கும். அதனால தான் நான் தண்ணி வர வரையும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி இதையும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி பாதி வற்றிருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இது சீக்கிரமே வெந்துடும். தண்ணி ஓரளவு நல்லா சுண்டணும். பாருங்கள், தண்ணி சுண்டிருச்சு. அடுத்து நம்ம பாசிப்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். அதை இதில் ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நான் வந்து 1 கப் பாசிப்பருப்புங்கிறது வந்து ஒரு 150 பருப்பு இருக்கும். நீங்கள் எவ்வளோ காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பருப்போட காய் வந்து நல்லா மிங்கிளாகி வரணும். அதனால நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து விட்டுருங்க. எதுக்காண்டி இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா, காய் ஏற்கனவே வெந்துருச்சு, பருப்பு வெந்தது தான், 2 நல்லா மிங்கிளாகி வரும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இதை வந்து 2-3 நிமிஷம் வந்து அடுப்புலேயே வச்சோம்னா 2 நல்லா மிங்கிளாகி வந்துடும். பாருங்கள், நம்ம போட்டிருந்த காயும் பருப்பு எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதை நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. இதை கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா கிரேவி மாதிரி கூட வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அப்படியே வெள்ளை சாதத்தை போட்டு நீங்கள் வந்து லைட்டாக நெய் ஊற்றி பிறஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கும் வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.